guys, so இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது HTML for web development அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்ல HTML tables அப்படின்ற டாபிக்ல பார்ட் 2 வீடியோவா இருக்கும் இந்த வீடியோ செஷன். ஆல்ரெடி நாங்க ப்ரீவியஸ் செஷன்ல HTML கோடிங் பார்த்திருந்தோம், எப்படி டேபிள் கிரியேட் பண்ணலாம், அதை விட கேப்ஷன், டேபிள் ட்ரோ, டேபிள் டேட்டா இதுகளை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷன்ல நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணியிருக்கிற பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் அவுட்புட் அண்ட் லாஸ்ட்டை நாங்கள் இப்படி பார்த்துருந்தோம். ஸோ திஸ் டைம் நாங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செக் பண்ணிட்டு வருவோம். ஸோ HTML கோடிங் ஒன்று நாங்கள் மேக் பண்ண போகிறோம். சேம் டைம் எங்களுக்கு அவுட்புட் எப்படி எடுக்க போகிறோம்னு சொன்னால் முதல்ல அதை ட்ரோ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு கோடிங் ஒன்று மேக் பண்ணிட்டு வருவோம். ஸோ திஸ் டைம் நாங்கள் எப்படி ஒரு டேபிள் ஒன்று மேக் பண்ண போகிறோம்னு அதை நான் ட்ரோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இப்படி ஒரு டேபிள் வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த டேபிள்ல நாங்கள் ரோ கோலம் இது ரெண்டையும் எப்படி நாங்கள் மர்ஜ் பண்ணலாம் வந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு 3 கோலம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்வோம். இதில் நாங்கள் கொமனா ஹெடிங் ஒன்று மேலே வர மாதிரி இருக்கட்டும். 3 சப்ஜெக்ட்ஸ் எங்களுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்வோம். டைம் டேபிள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மேக் பண்ணி கொண்டு வருவோம். ஒரு டைம் டேபிள் ஒன்று தான் நீங்கள் மேக் பண்ணிட்டு வர போகிறோம். டேஸ் வந்து மேலே இருக்க போது 3 பாடங்கள், ஒவ்வொரு பாடங்கள் இந்த மாதிரி வேறு மாதிரி மேக் பண்ணோம். அது இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கின்றது. இதுல மேலே இருக்க போறது ஒரு ஹெடிங் ஒன்றா நாங்க போட்டுக்கொண்டு இதை நாங்க டைம் ஷெட்யூல், இதுல நாங்க மண்டே, வெனிஸ்டே, இதுல ஃப்ரைடே. இதோட சாம்பிள் அவுட்புட் தான் நாங்க லாஸ்டா இதுல டிஸ்பிளேல எப்படி வரும்னு பார்ப்போம். தென் மண்டேயை பொறுத்த மட்டும் நாங்கள் டைம் ஒன்று நாங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக இன்னொரு ஃபீல்டு ஒன்று நான் இதுல எடுத்துக்கொள்றேன். இதுல டைமை வந்து மார்க் பண்ணி கொண்டு வரும். மூன்று டைம் வந்து நாங்க இதுல கொடுப்போம். இதுல ஹெடிங் போட்டுக்கொள்றேன் டைம், இதுல 8, இதுல 10, இதுல 12, இப்படி 3 டைம் கொடுத்து 8, 10 இந்த 2 ஸ்லோட்லையும் சேர்த்து மேத்ஸ் என்ற சப்ஜெக்ட் நடக்கிற மாதிரி நாங்க யோசிப்போம். மேத்ஸ், இதுல சயின்ஸ். இந்த ஃப்ரைடேல வந்து 12 அதை விட 10 ரெண்டிலும் சயின்ஸ் நடக்கும். முதலாவது ஸ்லோட்ல வந்து ICT நடக்கும். வெனிஸ்டேயை பொறுத்த மட்டும் மேத்ஸ், அதை விட ICT, லாஸ்டா வந்து சயின்ஸ். இப்படி ஒரு டைம் டேபிள் வந்து நாங்க மேக் பண்ணுவோம். இதுதான் எங்களோட ஐடி. பட் இதுல நீங்க ஒரு ஐடி எடுக்கலாம் பார்த்து. இந்த மேத்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 ஸ்லோட், அதாவது 8, 10, இந்த 8 மணி 2 மணி 10 மணி இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு இதுல மேத்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து நடக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த சயின்ஸ்ன்றது 10 மணி 12 மணி 10, 12 இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த சயின்ஸ் என்ற சப்ஜெக்ட் வந்து நடக்க போகுது. ஸோ கொமனா இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரெண்டையும் நாங்கள் சேர்த்து எடுக்கல எப்படி அவுட்புட் வரலாம். அதாவது வந்து கிடையா நாங்க பார்க்க ஒரு ஐடியா எடுக்கலாம். இதை நாங்க ரோ வந்து சொல்றோம். மேலே இருந்து பார்க்க குளம் மண்டமாய் பார்த்து கொண்டு வரணும். ஸோ இந்த மெட்ஸ்ன்றது எப்படி ஐடியா ஒன்று எடுத்துக்கிட்டோம் இதுலன்னு சொன்னா 2 ரோ, அதாவது இங்க இருக்கிற ரோ இங்க இருக்கிற ரோ, இந்த 2 ரோவையும் சேர்த்து மெட்ஸ்ன்றது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கிடையா இருக்க போற வரை நாங்க ரோ என்று சொல்றோம். நாங்க 2 லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். இது ஒரு ரோ, அடுத்த ரோ இங்க இருக்கு. 2 ரோவும் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த மெட்ஸ் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதை நாங்க ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். இதை மேக் பண்றதுக்காக நாங்கள் ஒரு கோடிங் ஒன்று மேக் பண்ணிட்டு வர போறோம். ஸோ ஃபர்ஸ்டா நாங்கள் HTML அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம்.
இந்த HTML இருக்க போற தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். டைட்டில் நாங்க HTML டேபிள்ஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ உங்களுக்கு இதுல ஒரு ஹெடிங் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருக்கிற மெட்ட டேப் எல்லாமே நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ அதில் HTML டேபிள் 2 ரெண்டாவது செஷன் என்றபடியாக நான் அதில் டேபிள் 2 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிளை கிரியேட் பண்ணணும்னா முதலாவது பாடி பார்ட்ல வந்து நாங்க டேபிள் என்ற டெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ கோடிங் பார்ட்ல நான் இதுல வரேன். டேபிள் அப்படின்ற டேக்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்கும். நான் இதுல டேபிள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு டேக் கொண்டு ஸ்டார்ட் பண்றேன். எப்பவுமே ஒரு டேபிளுக்கு நீங்க போர்டர்ன்றது மென்ஷன் பண்ண வேணும். அப்பதான் அந்த போர்டர் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்ததா டேபிளுக்குள்ள நாங்கள் கேப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். கேப்ஷன்ல வந்து நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் டைம் ஷெட்யூல். ஓகே ஃபைன். ஸோ தென் அடுத்ததா நாங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ரோவா நாங்க மேக் பண்ண தொடங்குவோம். டேபிள் ரோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல முதலாவது டேபிள் ஹெடரை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் அது போல்டாகவும் சென்டராகவும் எங்களுக்கு ஒரு டேபிள் ஹெடர் வரும். இந்த டேபிள் ஹெடர்ல முதலாவது நாங்க டைம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். அப்பதான் எங்களுக்கு டைம் வந்து அதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ டேபிள் ஹெடர் அடுத்தது வந்து மண்டே என்று சொல்லி இருக்கு. அதுதான் அடுத்த கோலமா எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த டேபிள் ஹெடர் நாங்க மென்ஷன் பண்ண போறோம் வெனிஸ்டே. அடுத்தது வந்து ஃப்ரைடே. ஸோ இப்படி நாங்க மென்ஷன் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பார்க்க எங்களோட அவுட்புட் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஒரு அவுட்புட் வந்துட்டு எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட்ல போல்டா வந்திருக்கு டேபிள் ஹெடர். முதலாவது ரோ முடிஞ்சபடியால அடுத்த டேபிள் ரோ நாங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுல டேபிள் டேட்டான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டேட்டால நாங்கள் 8 PM அல்லது AM ஏதோ வாட்டி நாங்க டைம் AM PM மென்ஷன் பண்ணல. நான் 8 மட்டும் போட்டுக்கொள்றேன். அடுத்த டேபிள் டேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். அடுத்த டேபிள் டேட்டா வந்து மேத்ஸ். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வரப்போது. இந்த மேத்ஸை நான் மென்ஷன் பண்ணிக்கல. இந்த ரோ இருக்கு தானே, இந்த கீழே இருக்க போற ரோவையும் சேர்த்து தான் இந்த மெட்ஸ்ன்றது வரும். அடுத்த ரோ நான் எழுத போய்க்கல இந்த இடத்துல பிரச்சனை வந்து அப்ப முதலே நான் இந்த மெட்ஸை சொல்ல வேணும். இது இன்னொரு ரோவையும் சேர்த்து தான் இதுல இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த 8 AM நாங்க 8ன்றதை மென்ஷன் பண்ணி அதை எடுத்து இல்லை இடத்துல இடம் இருக்கு. இந்த மெட்ஸை மென்ஷன் பண்ணிக்க எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும். இந்த ரோவையும் சேர்த்து தான் அதுல இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இது ரோன்றபடியால 2 ரோவை சேர்த்து தான் இந்த மெட்ஸ் இருக்கு. இந்த மெட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்றதுக்கு முதல் நாங்க என்ன செய்யணும்னா டேபிள் டேட்டாவில் நாங்க ரோஸ் பேன் ஈக்குவல் டு 2 ஒன்று கொடுப்போம். என்ன ரீசனுக்காக 2 கொடுத்துனாங்கன்னா 2 ரோவை சேர்த்து ஒரு கண்டென்ட் ஒன்று வரப்போகுது. அந்த கண்டென்ட் வந்து மேத்ஸ். ஸோ அடுத்த டேபிள் டேட்டாக்கு போகும். ஸோ டேபிள் டேட்டான்னு சொல்லி அடுத்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல. அடுத்த டேபிள் டேட்டால திரும்ப ஒரு மேத்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேபிள் டேட்டான்றது இங்கே இருக்க போற வேற. இந்த மேத்ஸ்ன்றது 2 ரோ சேர்ந்து இருக்கு. இந்த மேத்ஸ்ல வந்து ஒரே ஒரு ரோ. ஸோ பிரச்சனை. அடுத்தது வந்து ஐசிடின்னு சொல்லி வரப்போகுது. ஸோ டேபிள் டேட்டா இது ஓகே. ஸோ இதை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போமா இருந்தா எங்களுக்கு அவுட்புட் இப்படி வந்திருக்கு. ஏன் இதுல ரெண்டும் சேர்ந்து ஒரு மேட்ச் தான் வந்தேன்டா இப்போ அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அந்த சேர்த்து வந்தது பார்க்கலாம். இப்போ நார்மலாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த டேபிள் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த டேபிள் ரோயில் அடுத்த டேபிள் டேட்டா வந்து 10 சொல்லி இந்த ஹவர்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த டைம் அடுத்த டேபிள் டேட்டா வந்து இல்லை. ஏனென்றா மேட்ஸ்ன்றது ரெண்டையும் சேர்ந்து இந்த ரோவில் மேட்ஸ்ன்ற சேர்வர் மேல இருக்க மேட்ஸ் தான் கீழே இருக்கு. அப்ப அடுத்தது டைரக்டா நீங்க மென்ஷன் பண்ணலாம் ஐசிடின்னு சொல்லி இதுல நீங்க மென்ஷன் பண்ணலாம் ஐசிடி. அடுத்த டேபிள் டேட்டா, அடுத்த சயின்ஸ். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரப்போகுது. இந்த ஐசிடின்றது ஓகே. இப்ப ஐசிடின்றதை நீங்கள் தனியா ஒரு பாக்ஸா இருக்கிறபடியால ஓகே. உண்மையில இது 2 பாக்ஸா இருந்திருக்க வேணும். இதுல ரெண்டும் சேர்ந்தபடியால முதல் ஒரு ரோஸ் பேண்ட் போட்டு சமாளிச்சாச்சு. இப்ப நாங்கள் ஐசிடி சரி இங்கால வரைக்குள்ள இந்த சயின்ஸ்ன்றது இப்படி வந்துட்டு
அதாவது அடுத்ததா வர போற ரோவும் சேர்ந்து தான் எங்களுக்கு சயின்ஸ் இருக்கு. இந்த சயின்ஸை மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த டிடி சயின்ஸ்ல போயிட்டு ரோ ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். ஸோ இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு அவுட்புட் சரியா வந்து பாருங்க, இந்த மெட்ஸ்ன்றது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து எப்பவுமே ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு விஷயம், நாங்க ரோஸ் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் பேன்ன்றதை யூஸ் பண்ணிக்கல, சென்டர்ல தான் இந்த கண்டென்ட் வரும். அதாவது இவ்வளவு லென்த் இருக்கு. ஸோ இதுல வந்து சென்டர்ல தான் இந்த மேட்ச்ன்றது வரும். நான் சொல்றது வேர்ட்டிக்கலா, நிலை குத்தா பாக்கல சரியா நடுவில் வந்திருக்கு. ஆனா இந்த சைட்ல பாக்க லெஃப்டா தான் வந்திருக்கு. லெஃப்ட் அலைன்மெண்ட்ல வந்திருக்கும். நான் ஹோரிசான்டல் கிடையா பாக்கல, வேர்ட்டிக்கலா பாக்க நடுவில் வந்திருக்கு. இது ஜென்ரல் ஆங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு டாபிக். ஓகே ஃபைன். ஸோ தென் அடுத்த ரோவும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இந்த கோடிங்கை நான் கொஞ்சம் சின்ன ஃபோன்டா மாத்திட்டு அடுத்த டேபிள் ரோன்றதை ஸ்டார்ட் பண்ணி கொள்றேன். அடுத்த டேபிள் ரோவில் வர போற டேபிள் டேட்டா 12 டைம் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்த டேபிள் டேட்டா வந்து சயின்ஸ். ஓகே, அடுத்த டேபிள் டேட்டா திரும்ப ஒரு சயின்ஸ் வர, இதுவும் ஓகே. தென் அடுத்த டேபிள் டேட்டா இல்லை எங்கள்கிட்ட. ரீசன் என்னன்னு சொன்னால் முதல்ல ஆல்ரெடி சயின்ஸ்ன்றது 2 டேட்டா சேர்ந்து இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இதை நாங்க ரன் பண்ணி பார்க்க எங்களுக்கு அவுட்புட் சரியா இருக்கு. நாங்க சாம்பிளா ட்ரோ பண்ணியிருந்தோம், ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருந்தோம், இந்த அவுட்புட் தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி அவுட்புட்டும் எங்களுக்கு சரியா இதே ஃபார்மேட்லயே வந்துருக்கு. இப்படி நாங்க ஒரு டேபிள ரோஸ் பேன் அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஒரு அவுட்லைனா பார்ப்பீங்களா இருந்தால் நான் இந்த ஒரு கிரீன் கலரால பாக்ஸ் போட்டு காட்டுறேன். ஸோ முதலாவது டேபிள் ரோ அப்படின்ற இதை மென்ஷன் பண்ணிக்கொள்ளும்னு சொன்னா இங்க இருக்க போற இந்த பார்ட். ரெண்டாவது டேபிள் ரோ வந்து மென்ஷன் பண்ண போறவர் வந்து அடுத்த ரோவா இருக்கு. இந்த இடத்துல தான் மெட்ஸ்ன்றது ரெண்டு சேர்ந்து. ஸோ இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த ரோஸும் கம்பேர் பண்ணி கொண்டு வரலாம். அடுத்த பாக்ஸ் போட்டுக்கொள்ள அடுத்த ரோவில் இருக்க போறோம். அடுத்தவர் வந்து இங்க இருந்து இவ்வளத்தையும் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1 by 1 இதே ஓர்டர்லயே எங்களுக்கு அவுட்புட் வந்து ரோவில் வரக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல தனித்தனி ரோவை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இது இண்டிவிஜுவலா நாங்க ரோஸ் பேன் எப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரியே நாங்க குளம்ன்றதையும் நாங்க merge பண்ணி பாவிக்கலாம். ஸோ குளம்ன்றதை merge பண்றதுக்காக நான் ஒரு சாம்பிள் டைம் டேபிள்ன்ற மாதிரியே நாங்க டிசைன் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல நாங்க மேக் பண்றதுக்காக எல்லா கோடிங்கையுமே செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி கொள்றேன், எதுவுமே இல்லை. தென் அவுட்புட்டையும் நாங்க ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு அவுட்புட்டுமே எங்களுக்கு இதுல இல்லை. ஒரு சாம்பிளான ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்க போறோம், அப்படி பெருமெண்ட் பார்க்கறதுக்காக ஒரு டேபிள், சிம்பிளான ஒரு டேபிள் வந்து. ஸோ ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரி 3 days எடுத்துக்கொள்வோம். தென் டைம் மென்ஷன் பண்றதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஸோ தென் எல்லா விதமான கோமன் இந்த குளம் எல்லாம் சேர்ந்து வரணும்ன்றதுக்காக நான் இதில் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்றேன். இதுல எங்களுக்கு ஃபுல்லா என்ன வரணும்னா இன்டர்வல்னு சொல்லி வரும். நான் ஒரு ஒயிட் கலராலேயே அதை மென்ஷன் பண்ணிக்கொள்றேன். ஸோ இதுல வந்து எங்களுக்கு காமனா ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை கிரீனாலே மார்க் பண்ணிக்கொள்வோம். இதுல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லஞ்ச் பிரேக் இப்படி ஒரு வேர்ட் வந்திருக்கும். இதுல நாங்கள் டைம் மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஒரு ஹெடிங் மாதிரி வேணுமென்றதுக்காக நான் இதுல ஜஸ்ட் ஒரு ஹெடிங் வரதுக்கான அதுக்கு பிறகு நாங்கள் இதை ரெண்டா பிரிச்சுக்கொள்வோம். ஸோ ஃபர்ஸ்டா நாங்கள் இதுல டைம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். இதுல ஆல்ரெடி நாங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி மாற்றி வெனிஸ்டே. ஸோ இதுல வந்து ஃப்ரைடே.
தென் டைம் மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். இதுல நாங்கள் ஒரு 10, இதுல நாங்க 12. ஸோ தென் இதுல 12ன்றதை மென்ஷன் பண்ணதுக்கு வேணும்னு சொன்னா நாங்கள் இப்படி செய்யலாம். இதுல சின்ன ஒரு பாக்ஸ் பார் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சின்ன ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணலாம். இதுல பாக்ஸ் இருக்கு. ஸோ தென் இதுல நாங்க 2 p.m. தென் 4. ஜஸ்ட் இதுல 4 மட்டும் மென்ஷன் பண்ணி இதுல சப்ஜெக்ட் எப்படி மென்ஷன் பண்ணி கொண்டு வரோம். முதலாவது வந்து ஐசிடி இருக்கட்டும். இதுல அடுத்தது மேத்ஸ் போட்டுக்கொள்வோம். இதுல சயின்ஸ். தென் இங்க நாங்கள் திரும்ப மேத்ஸ், சயின்ஸ், ஐசிடி, இதுல மேத்ஸ், தென் இங்க சயின்ஸ், தென் லாஸ்ட் ஐசிடி. இப்படி ஒரு டைம் டேபிள் நான் கிரியேட் பண்ணுவோம். இப்படி ஒரு அவுட்புட் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு 1 by 1 ஹெடிங்கை டிஃபைன் பண்ணிக்கொள்ளணும். அது எங்களுக்கு ஈஸி தானே, அதை முடிச்சு கொண்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்டா நாங்கள் HTML அப்படின்றத தொடங்கிக் கொள்வோம். இதுல இங்க இருக்க போற பார்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றேன், தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம். இதுல வந்து HTML டேபிள்ஸ் செகண்ட் செஷன் என்றபடியால நான் இப்படி மார்க் பண்ணேன். தென் இந்த பாடி என்ற பார்ட்ல வந்து நாங்க டேபிள் அப்படின்ற டேக் வந்து ஸ்டார்ட் பண்ண வரோம். இந்த டேபிள் அப்படின்ற டேக்ல வந்துட்டு நாங்கள் கேப்ஷன் அப்படின்ற டேக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கேப்ஷன்ல வந்து நாங்க டைம் டேபிள் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி இந்த முறை மென்ஷன் பண்ணுவோம். டேபிளுக்கு கட்டாயம் நாங்க ஒரு போர்டர் ஒன்று மென்ஷன் பண்ணுவோம். அதை நான் 1 என்று போட்டுக்கொள்றோம். ஸோ உண்மையில நாங்கள் இப்படி அவுட்புட் எடுக்குமா இருந்தால் எங்களுக்கு டைம் டேபிள்ன்றது கேப்ஷனா வந்து. ஸோ உண்மையில இந்த டைம் டேபிள் வந்து இங்க வந்திருக்கும். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நாங்கள் கோடிங் 1 by 1 டைப் பண்ணிட்டு வரோம் என்ன மாதிரி வரும்னு சொல்லி. கேப்ஷன் மார்க் பண்ண அப்புறம் முதலாவது டேபிள் ரோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டேபிள் ரோயில் முதலாவது டேபிள் ஹெடர் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். டேபிள் ஹெடர்ல வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டைம் வந்து முதலாவது பாக்ஸில் வந்து இருக்கு. அடுத்த டேபிள் ஹெடரை பற்றி நான் பார்த்துட்டு வரேன். அடுத்த டேபிள் ஹெடர் வந்து மண்டே அப்படின்னு சொல்லி வரப்போது இந்த இடத்துல. அடுத்த டேபிள் ஹெடர் வந்து மேக் பண்ணிக்கொள்வோம். இதுல வந்து வெனிஸ்டே வரப்போகுது. அடுத்த டேபிள் ஹெடர் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கொள்வோம் இது. ஸோ இதை மட்டும் நாங்கள் ரன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போமா இருந்தால் அவுட்புட் எங்களுக்கு ஹெடிங் வந்து சரியா வந்திருக்கு. போல்டாங்களுக்கு ஹெடிங் வந்திருக்கு. இப்போ நீங்க எக்ஸாம்ஸ்ல இந்த போல்டு இந்த ஹெடிங்கை ட்ரோ பண்ண சொல்லி சொன்னா இந்த டேபிளை ட்ரோ பண்ண சொல்லிக்கல பெண்ணால 2 3 தரம் 2 தரம் நீங்க மேல் எழுதி விட்டீங்கன்னா அந்த போல்டுன்றதை நீங்க இண்டிகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நார்மல் டேபிள் டேட்டாவோட டேபிள் ஹெடர் வந்து போல்டா இருக்கிறத காட்டுவாங்க. ஸோ தென் அடுத்த டேபிள் ட்ரோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். டேபிள் டேட்டான்னு சொல்லி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல வந்து எங்களுக்கு ஒரு 10 டைம் வந்து அடுத்த டேபிள் டேட்டா வந்து ஐசிடி இருக்கு. ஸோ டேபிள் டேட்டான்ட்டு இருக்கிறபடியால இல்லை ஐசிடி அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ அடுத்த டேபிள் டேட்டா வந்திருக்கேன். அடுத்த டேபிள் டேட்டா வந்து மேத்ஸ் வந்து அடுத்த டேபிள் டேட்டா இதுல சயின்ஸ் வந்து. ஸோ எங்களுக்கு இருக்கிறபடியால இதை அப்படியே காப்பி பண்ணிக்கொள்றேன். என்னென்ன எங்களுக்கு அடுத்தடுத்த டேபிள் ரோவை பேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஐசிடி இருந்தது, அடுத்த மேத்ஸ் இருந்தது, அடுத்து சயின்ஸ் இருந்தது. இது எங்களுக்கு ஈஸியா முடிஞ்சுச்சு. இப்போ இதை நாங்கள் ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு அவுட்புட் இப்படி வந்து ரெண்டாவது ரோவை நாங்க மென்ஷன் பண்ணிக்கல. இதுதான் கொஞ்சம் கவனமா இருக்கும். ரெண்டாவது ரோவை நாங்க மென்ஷன் பண்ணிக்கல. இதுல டேபிள் டேட்டா முதலாவது டேபிள் டேட்டா எங்களுக்கு தந்திருக்கு அப்படின்னு சொன்னா 12 p.m. 12 ஓகே ஃபைன். இப்ப அடுத்த டேபிள் டேட்டா இதை மென்ஷன் பண்ணிக்காம பார்த்துருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இதுல நீங்க அடுத்த டேபிள் டேட்டா மென்ஷன் பண்ணிக்கல 1 2 3 அதாவது 3 column சேர்ந்து ஒரு பாக்ஸ் அவங்களுக்கு தெரியும். இதை நாங்க column ஸ்பேன் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ அடுத்த டேபிள் டேட்டா நீங்க மென்ஷன் பண்ணிக்கல அதுக்குள்ள நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னால் column span is equal to 3 என்று கொடுக்க வேண்டியது. 3 column நீங்க சேர்த்திருக்கோம். ஸோ இதுக்குள்ள வந்து என்ன செய்யலாம்னு சொன்னோம் லஞ்ச் பிரேக்
இப்படி மென்ஷன் பண்ணி நீங்க ரன் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு அவுட்புட் இப்படி வந்து. பட் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இதுல இந்த லஞ்ச் பிரேக்ன்றத நான் சென்டர்ல போட்ட வேண்டாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ நான் டேபிள் டேட்டான்னு போடாமல் நான் அதை டேபிள் ஹெடர் ஆக்கிடுவேன். பிகாஸ் எங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், போல்டா இருக்கும் அந்த லஞ்ச் பிரேக்ன்ற. ஸோ தென் இதோட எங்களுடைய அந்த ரோன்றதே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப அடுத்த நான் காப்பி பண்ணி வச்சுக்கிற அந்த கோடிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு இதுல அடுத்த டேபிள் டேட்டால பாத்தீங்கன்னு சொன்னால் 2 PM சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. தென் அடுத்தது மேத்ஸ் ஐசிடி என்று வருது. ஸோ நான் இதுல என்ன செய்யறேன், மேத்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி அடுத்த டேபிள் டேட்டால வந்து ஐசிடி அப்படின்னு சொல்லி போடுது. தென் அடுத்த திரும்பவுமே மேத்ஸ் அப்படின்னு சொல்லி போடுது. ஸோ இதை நாங்க ரன் பண்ணி இது எங்களுக்கு அடுத்த அவுட்புட் சரியா. அடுத்த விஷயம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா திரும்ப காப்பி பண்ணி வச்சுக்கிற அதே கோடிங் நீங்க அடுத்த கோடிங் ஈஸியாவே ரன் பண்ணி பாருங்க. அடுத்த டைம் வந்து எங்களுக்கு 4 PM வந்திருக்கு. சாரி 4 தான். இதுல 4 மென்ஷன் பண்றேன். சயின்ஸ் மேத்ஸ் ஐசிடின்னு வந்து. ஸோ இதுல சயின்ஸ் மேத்ஸ் ஐசிடின்னு வந்திருக்கு. அப்படியால சயின்ஸ் மென்ஷன் பண்ணி கொள்றேன். இதுல மேத்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதை ரன் பண்ணி பார்க்கல எங்களோட அவுட்புட் இப்படி வந்து ஈஸியா நாங்கள் ஒரு டேபிள் வந்து மேக் பண்ணியிருந்தோம். கொலம் ஸ்பேன் ரோ ஸ்பேன் மேக் பண்ணி நீங்க வேண்டியது இந்த ஃபார்மேட்டிங் நிறைய யூஸ் பண்ணுங்க. இப்ப ஓவர் இந்த லஞ்ச் பிரேக்ன்றதை நீங்க கிரீன் கலரா காட்ட போறீங்கன்னு சொல்லிக்கல இந்த டேபிள் கலர்ல வந்துட்டு பிஜி கலர் கொடுத்துட்டு இதுல மேபி நீங்க கிரீன் யூஸ் பண்ணலாம். அது கூட இருக்கு. ஸோ இதுல பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்க சேஞ்ச் ஆகிறத பார்க்கக்கூடிய மாதிரி. ஒவ்வொரு டேஸுக்குமே நீங்க வித்தியாசமான கலர் யூஸ் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணலாம். இப்படி நாங்கள் ஒரு டேபிள்ல இருக்க போற எலிமெண்ட்ஸை கொலம் ஸ்பேன் ரோ ஸ்பேனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எப்படி டிவைட் பண்ணலாம் இந்த மாதிரி பார்த்துருந்தோம். எப்பவுமே டேபிளை கிரியேட் பண்ணிக்கல சின்ன சின்ன பாக்ஸஸ் நாங்கள் எடுத்து போட்டுதான் பிறகு நாங்கள் ஸ்பேன் பண்றது, அதாவது எத்தனை கொலம் எத்தனை ரோவை ஸ்பேன் பண்ணி அதை மேக் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் பார்த்துருந்தோம் எப்படி நாங்கள் கொலம் ஸ்பேன் ரோ ஸ்பேனை மேக் பண்ணி அதாவது யூஸ் பண்ணி டேபிள்ஸை மேக் பண்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த ஒரு செஷன்ல நாங்கள் இந்த HTML இன்னொரு புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.